வணக்கம். இன்னைக்கு சிவப்பு வெண்டையில தான் ஒரு காரக்குழம்பு செய்ய போகிறேன். இந்த மாதிரி நுனியை உடைச்சி பார்த்து இலசான காயாக எடுத்துக்கிறேன். நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கிறேன். நாட்டு வெண்டையிலேயே பச்சை ரகமும் இருக்குது. இது ரெண்டுமே ஹைப்ரிட் வெண்டையை விட வளவளப்பு ஜாஸ்தியாக தான் இருக்கும். கட் பண்ணியாச்சு. அடுத்து கொஞ்சமாக புளி எடுத்து கொஞ்சம் தண்ணியில் ஊற வச்சுக்கிறேன். இந்த குழம்புக்கு பூண்டு, சின்ன வெங்காயம், தக்காளி மூணையும் அரைச்சி ஒரு பேஸ்ட் எடுத்துக்க போகிறேன். நல்லா நைஸாக அரைச்சி எடுத்தாச்சு. அடுத்தது குழம்பு தாளிச்சிடலாம். நல்லெண்ணெய், கடுகு, கடுகு பொரிஞ்சதும் கொஞ்சமாக வெந்தயம், நறுக்கிய வெண்டைக்காய். எப்போவுமே வெண்டைக்காயை அகலமான பாத்திரத்தில் தான் வதக்கணும். அப்போ தான் வளவளப்பு வந்து சீக்கிரமாக போகும். இப்போது இந்த வெண்டைக்காய் கலர் மாறுற வரைக்கும் வதக்கிக்கிறேன். கறிவேப்பிலை, வெண்டைக்காய் நல்லா வதங்கினதும் நம்ம அரைச்சி வச்சுருக்க சின்ன வெங்காயம், பூண்டு, தக்காளி பேஸ்ட்டை இதில் சேர்த்து அதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கிறேன். பூண்டை பச்சையாக அரைச்சிருக்கனால நல்லா வதக்கணும், இல்லைன்னா குழம்பு வெங்காரம் அடிக்க ஆரம்பிச்சிரும். குழம்புக்கு தேவையான கல்லுப்பு, அப்புறம் காரத்துக்கு தேவையான வீட்டிலையே அரைச்ச குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்து ஒரு பெரட்டிக்கலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து காய வேக விட்டுறலாம். வெண்டைக்காய் சீக்கிரமே வெந்துடும். அது வேகிறதுக்குள்ளே ஒரு 1/4 மூடி தேங்காயும் நம்ம ஊற வச்ச புளியும் சேர்த்து ஒரு பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். இது வீட்லேயே க்ளீன் பண்ண புளி, அதனால் நான் அப்படியே அரைச்சிக்கிறேன். இதுவே கடையில் வாங்கின புளியாக இருந்தால் நீங்கள் ஊற வச்சு வடித்து புளிக்கரைசலை கடைசியாக குழம்புல சேர்த்து ஒரு கொதி விட்டுக்குங்க. இப்போ நல்லா நைஸாக அரைச்சாச்சு. இப்போது இந்த பேஸ்ட்டை நான் குழம்புல சேர்த்துக்கிறேன். ஏற்கனவே காய் நல்லா வெந்துருச்சு, அதனால் புளியோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு ஒரே ஒரு கொதி வந்தால் போதும். இப்போ குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி இந்த ஸ்டேஜ்லேயே சேர்த்திக்கிறேன்.
புளியோட பச்சை வாசனை போய் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. எந்த உணவையும் பசிச்சு சாப்பிடுங்க. பசிச்சா மட்டும் சாப்பிடுங்க.